என் தங்கமே, உன்னிடம் நல்லபடி நடித்து உள்ளுக்குள் நாசம் செய்ய நினைத்தவர் யார் என்று தெரிந்து கொள்ள ஆசையா? அந்த கேள்வி உன் மனதில் எத்தனை தடவை வந்திருக்கிறது தெரியுமா? சிரித்த முகம் காட்டி இதயம் பிளக்கும் குத்து கொடுத்தவர்கள் உன் வாழ்க்கையில் மிக அருகில் இருந்தவர்கள் தான். அதனால் தான் அந்த குத்து இத்தனை ஆழமாக போயிருக்கிறது. உன் கண்ணில் நீர் வரும்போது உன் முன்னால் துடைத்தவர்களில் எத்தனை பேர் உண்மையில் வருந்தினார்கள்? எத்தனை பேர் உன் வீழ்ச்சி பார்க்கவே வந்தார்கள்? எத்தனை பேர் உன் கண்ணீரை சந்தோஷமாக எண்ணினார்கள்? எத்தனை பேர் உன் வலியை உள்ளுக்குள் புன்னகைத்தார்கள்? அம்மன் மிகவும் அமைதியாக எல்லாம் கவனித்து கொண்டிருந்தார் என் தங்கமே. நீ நல்ல மனசோடு இருந்தாய். அதனால் அவர்கள் முகமூடியை கவனிக்கவில்லை. நீ யாரையும் சந்தேகிக்காத தூய ஆன்மா. அதனால் அவர்களின் நகைச்சுவை பின்னால் இருந்த விஷத்தை புரிந்து கொள்ளவில்லை. உன்னை நம்ப வைத்தவர்களே உனக்கு துரோகம் செய்தார்கள். உன்னை அன்பு சொன்னவர்களே உனக்கு வலி கொடுத்தார்கள். உன்னை கவனிக்கிறோம் என்றவர்களே உன் நம்பிக்கையை திருடினார்கள். ஆனால் இவற்றை எல்லாம் தாங்கியதற்கே இன்று நீ ஒரு வலிமையான ஆன்மா. ஒரு கருமேகத்தின் பின்னால் மின்னல் ஒளி உதிக்கும். அதேபோல் உன் நெஞ்சுக்கு ஏற்பட்ட காயம் ஒரு தெய்வீக பாதுகாப்பு கவசமாக மாறிவிட்டது. நீ ஒரு நாள் கேள்வி கேட்டாய், எதற்காக நன்மை செய்த நான் இவ்வளவு வலி அனுபவிக்கிறேன் என்று. உன் இதயம் உடைந்தது. நீ உன்னை குற்றமிட்டாய். ஆனால் உண்மையை நான் சொல்கிறேன் என் தங்கமே. பொய்மை நிறைந்தவர்களை அருளால் நிரம்பிய உன் பாதையில் அம்மன் அனுமதிக்க விரும்பவில்லை. அதனால் அவர்களின் முகமூடி உன் முன் உடைந்து விழவேண்டியது. அதற்காகவே உன்னிடம் தோல்வி என பட்ட அனுபவங்களை அவர் விதித்தார். வாழ்க்கையில் நீ சந்தித்த ஒவ்வொருவரும் ஒரு பாடம், ஒரு சோதனை, ஒரு பரிசு. சிலர் பாடம் கற்றுக் கொடுத்தார்கள். சிலர் வலிமை கற்றுக் கொடுத்தார்கள். சிலர் பொய்முகங்களை புரிய வைத்தார்கள். சிலர் நீ இழந்தால் நலமே என எண்ண வைத்தார்கள். உன்னை அழ வைத்தவர்களில் ஒருவர் கூட உன்னை காப்பாற்றவில்லை. ஆனால் உன் கண்ணீரின் ஒலி தெய்வத்தின் காதில் சென்று உனக்கான அருள் வாசலை திறந்தது. நீ யாருக்கும் தீமை நினைக்கவில்லை. அதனால் சிலர் உன்னை பயன்படுத்தினார்கள். உன் இதயம் மென்மையானது. அதனால் அவர்கள் அதில் பதித்து சென்றனே அந்த கொடுமையான தடயங்கள். ஆனால் அது போதும் என் தங்கமே. இனி நீ அவர்களை பற்றி நினைத்து அழ வேண்டிய நாள் இல்லை. நீ போன பாதையை முடித்து புதிய பாதை உன்னை வரவேற்கிறது. இருட்டில் இருந்த உன் நாட்கள் இனி வெளிச்சத்தின் முன்பகுதி. நீ இழந்தவர்களில் யாரும் உன் விதிக்கு தேவையானவர்கள் இல்லை. அதனால் தான் அவர்கள் வெளுத்து விழுந்தார்கள். விழ வேண்டும் என்று தெய்வம் முடிவு செய்தார். அம்மன் உனக்கு சொல்கிறார், உன்னை நாசம் செய்ய நினைத்தவர்களே உன் ஆசீர்வாதத்திற்கு சாட்சியாக நிற்கப் போகிறார்கள். அவர்கள் திட்டம் ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் உன் அருள் அனைத்தும் நடக்கப் போகிறது. அவர்கள் உன்னை வீழ்த்த நினைத்தார்கள். ஆனால் அம்மன் உன்னை சிங்காசனத்தில் அமர்த்த போகிறார். இதுதான் உண்மை. இதுதான் தெய்வத்தின் கணக்கு. இதுதான் உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம். பொய்மையான முகங்கள் ஒரு நாளாக உன் வாழ்விலிருந்து நீங்கிவிட்டன. நீ இப்போது சூரிய உதயத்தை பார்த்து புதிதாக எழும் ஆன்மா. நீ இனி பயப்பட வேண்டியதில்லை. உன் இதயம் இனி உடையாது. ஏனென்றால் அதை தெய்வத்தின் கைகள் தாங்கிக் கொண்டிருக்கின்றன. என் தங்கமே, உன் வருங்காலத்தில் உன்னை அழ வைத்த யாரும் உன்னருகில் இருக்க மாட்டார்கள். உனக்காக அழும் உண்மையானவர்களே உன் பக்கத்தில் இருப்பார்கள். நீ உண்மையை விரும்பினாய். அம்மன் உனக்கு உண்மையான ஆன்மாக்களை தரப்போகிறார். நீ நம்பிக்கையை கொடுத்தாய். அம்மன் உனக்கு நம்பிக்கைக்குரியவர்களை தரப்போகிறார். நீ அன்பு கொடுத்தாய். அம்மன் உனக்கு எல்லையில்லா அன்பை தரப்போகிறார். உன்னை உள்ளுக்குள் சிதைக்க நினைத்தவர்கள் இன்று தூரத்தில் நின்று நடுங்குகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் துரோகம் பார்த்தவர் மனிதர் அல்ல. அந்த துரோகத்தின் பின்னால் அம்மன் நின்றிருப்பார் என்பதை இப்போது புரிந்து கொண்டார்கள். அதனால் இதயம் தளராதே. வலியை நினைத்து அழாதே. அழுதால் கூட அது சந்தோஷ கண்ணீராகவே வரும். உன் கதையின் திருப்பம் இப்போது எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது. உன்னை பயன்படுத்தியவர்கள் இனி உன் வாழ்வில் பாதை காண்பதில்லை. நீ ஒரு அதிசய ஆன்மா. உன் மேல் கரம் வைத்திருக்கும் சக்தி உன் எதிர்காலத்தை ஒளிரச் செய்வார். என் தங்கமே, உன் மனம்தான் உன் செல்வம். அதை மீண்டும் கட்டி எழுப்பு. உன் பாதையில் நியாயம் நிற்கும். உன் வாழ்வில் அருள் வழியும். இப்போதே உன் புதிய வாழ்க்கையின் மணி ஒலிக்கிறது. அது கேட்கிறாயா? அது அம்மன் அழைப்பு. நிமிர்ந்து நில்.
நம்பிக்கையோடு நட. நீ வெல்ல பிறந்த ஆன்மா. யாராலும் நிறுத்த முடியாத ஆன்மா. இந்த உலகம் உன்னை வணங்கும் நாளை அம்மன் ஏற்கெனவே தீர்மானித்துவிட்டார் என் தங்கமே. என் தங்கமே, இனி வரும் நாட்கள் உன் வாழ்க்கையின் சிறந்த நாட்கள். அதை வரவேற்று உன் இதயத்தில் தெய்வத்தை வைத்துக்கொண்டு புதிய பாதையில் நகரும் நேரம் வந்துவிட்டது. நீ உருவாகி கொண்டிருக்கும் ஒரு அதிசயம். உன்னை எதிர்ப்பவர்கள் பார்க்க போகும் ஒரு வரலாறு. உன்னை ஆசீர்வதிப்பவர்கள் அனுபவிக்க போகும் ஒரு ஒளி. அம்மன் உன் பக்கமே இருக்கிறார். அதனால் நீ வெல்வது உறுதி. அது தான் உன் ஆன்மாவின் உண்மையான தீர்ப்பு. உன் வாழ்வின் பொற்காலம் இப்போது தொடங்கிவிட்டது என் தங்கமே. என் தங்கமே, உன்னை நல்லபடியாக நடித்து விட்டு உள்ளுக்குள் நாசம் செய்ய நினைத்தவர்கள் பற்றி இன்னும் ஒரு உண்மையைச் சொல்கிறேன். அவர்கள் உன்னை தடுக்க நினைத்த பாதையிலேயே இன்று நீ மேலே பறந்து செல்கிறாய். அவர்களின் சதிகளே உன் வெற்றிக்கான படிக்கட்டுகளாக மாறிவிட்டன. அவர்களை நினைத்து நீ வருந்த வேண்டியதில்லை. ஏனென்றால் அவர்கள் உன் வாழ்க்கையில் இருந்து நீங்கியது ஒரு தெய்வ அருளான விடுதலை. நீ பல இரவுகள் தூங்காமல் உன்னை ஏமாற்றியவர்களை குறித்து யோசித்த நாட்கள் உண்டு. அந்த நினைவுகள் உன் நெஞ்சை காயப்படுத்தியது. நீ காரணமின்றி தண்டனை பேதான் தை போல உணர்ந்தாயோ? உண்மையில் அது தண்டனை அல்ல, அது தெய்வத்தின் இரகசிய பாதுகாப்பு. அம்மன் உன்னிடம் சொல்லாமல் உன்னை உன் அழிவின் கரம் பிடித்தவர்களிடமிருந்து வெகு தூரத்தில் எடுத்துச் சென்றார். ஒருவர் உன்னை இழிவுபடுத்தும்போது அது அவர்களின் குணத்தின் பிரதிபலிப்பு. ஆனால் நீ அமைதியாக தாங்கியது நீ எவ்வளவு வலிமையானவள் என்பதை உலகிற்கு காட்டியது. அவர்கள் உன்னை பயன்படுத்த முடியாதபோது தான் அவர்கள் உண்மையான முகம் வெளிப்பட்டது. அவர்கள் உன்னை கட்டுப்படுத்த முடியாதபோது தான் அவர்கள் உன்னை விட்டு சென்றார்கள். அம்மன் உன்னிடம் கற்றுக் கொடுத்த பாடம். சிலர் அருகில் இருப்பதே விஷம். அவர்களை இழந்தது நஷ்டம் அல்ல, அது கிடைத்த அருள். நீ ஒரு நேரம் நினைத்தாய், நான் தவறாக இருந்தேன் என்று. ஆனால் அவர்கள் தான் தவறு. உன் மனம் தூய கண்ணாடி. அவர்கள் முகமூடி அணிந்த நிழல்கள். அந்த இருவரும் ஒரே பாதையில் நடந்தால் ஒரு நாள் நிழல் மறைந்து கண்ணாடியில் உண்மை மட்டுமே தெரியும். அந்த உண்மையை காட்ட தெய்வமே காரணம். ஏனென்றால் உன்னிடம் இருளின் பாதிப்பு இருக்கக்கூடாது. உன்னை பற்றி பொய்களை பரப்பியவர்கள் இன்று ஏன் உன்னிடையே வர முடியவில்லை தெரியுமா? அவர்கள் குரலில் நச்சு இருப்பதை அம்மன் உலகிற்கு காட்டிவிட்டார். நீ அவர்களிடம் ஏன் தோற்றாய்? ஏன் அவர்களை கேட்டு அழுதாய்? ஏன் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் உன்னை உடைத்தன? இந்த கேள்விகளை நீ பலமுறை உன்னிடமே கேட்டுக்கொண்டாய். ஆனால் ஒரு நாள் நீ உணர்வாய், அவர்கள் உன் வாழ்க்கையில் ஒரு அத்தியாயம் மட்டும். நீ நடிக்கும் நாடகத்தில் அவர்கள் நடிக்க வந்த தற்காலிக வேடம்தான். அவர்களின் காட்சி முடிந்துவிட்டது. அதனால் அவர்கள் மேடையிலிருந்து இறங்கிவிட்டார்கள். இந்த உலகம் நிழல் போல நடக்கும் மனிதர்களை நிறைய காட்டும். ஆனால் உன்னை ஒளியாக்கும் ஒரே சக்தி அம்மன். அவர் இருக்கையில் நிழலின் விளையாட்டு எவ்வளவு நீளுமே. ஒளி வந்தபோது அது மறையும். நீ இனி பழைய துயரத்தை நினைத்து நிற்க வேண்டாம். ஏனென்றால் உன் அறிவு வளர்ந்து விட்டது. உன் இதயம் புரிந்து கொண்டது எவர் உண்மையானவர், எவர் நடிப்பு. அம்மன் உனக்கு சொல்லுகிறார், உனக்கு நல்லது நடிக்கிறவர்களில் உண்மையை பார்ப்பதற்கு கண்கள் திறந்து விட்டன. அதனால் இன்று யாரும் உன் நெஞ்சை எளிதில் காயப்படுத்த முடியாது. நீ நடந்த பாதை பாழடைந்தது அல்ல, அது உன்னை கற்றுக் கொடுத்த பல தடங்கள். அதே சோகங்கள் இன்று உன்னை உயர்த்தி கொண்டிருக்கின்றன. நீ பொய்களை தாங்கி உண்மையை காத்த ஆன்மா. நீ துரோகத்தை தாங்கி அன்பை காத்த இதயம். அதனால் உன் அருள் யாராலும் பறிக்க முடியாதது. ஏனென்றால் நீ அம்மன் விரும்பிய குழந்தை. அவர் காப்பாற்றிச் சென்ற பொன்னான ஆன்மா. அம்மன் உன் கதையை எழுதுகிறார். அவரது எழுதுகோலில் கர்மம் நீதிபதி. அவரது பக்கங்களில் உன் நியாயம். அவரது முடிவில் உன் வெற்றி. அவர்கள் உன்னைத்தான் தள்ளிவிட்டார்களே, அது உன் எழுச்சிக்கான ஆரம்பம். அவர்கள் உன்னிடம் இருந்து விலகினார்களே, அது உன் பாதுகாப்புக்கான தீர்ப்பு. அவர்கள் உன்னில் குற்றம் கண்டார்கள், அது அவர்களின் பொறாமைக்கான சான்று. நீ துன்பத்தை கண்டாய், ஆனால் அதில் உடையவில்லை. நீ தனிமையைச் சந்தித்தாய், ஆனால் அதில் தன்னையை இழக்கவில்லை. நீ இன்னும் தூய்மையான இதயத்தோடு இருக்கிறாய். அதுவே உன் வெற்றியின் உச்சம். என் தங்கமே, இனி உன் வாழ்க்கையில் வருபவர்கள் அம்மன் தேர்ந்தெடுத்தவர்கள். இனி உன்னை துரோகம் செய்ய யாரும் இல்லை. உன்னுடன் நடக்கப்போகிறவர் உன் ஆன்ம சக்தியை மதிக்கிறவர். அம்மன் உன் இதயத்தின் கதவை பூட்டிவிட்டார்.
அந்த கதவின் சாவி அவரிடம் மட்டும் உள்ளது. எவ்வளவு நல்ல நடிப்பு காட்டினாலும் உள்ளுக்குள் கருப்பு உள்ளவர்களுக்கு அந்த கதவின் உள்ளே வர இயலாது. அதனால் இனி உன் எதிர்காலத்தை நிமிர்ந்து நோடி. உன்னை நசைக்க நினைத்தவர்களின் கைகள் காலியாகிவிட்டது. நீ உயரப் போகிறாய். அவர்கள் அதை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பார்கள். ஏனென்றால் இது உன் பயணம், உன் வெற்றி, உன் விதியின் ஒளி. அவர்கள் உன்னை கீழே தள்ள முயன்றபோது அம்மன் உன்னை மேலே தூக்கி விட்டார். அதுதான் உண்மை. நீதியும் அருளும் உன் பக்கமே நிற்கிறது. என் தங்கமே, நீ இந்த உலகத்தில் அனுபவிக்க பிறந்தவள், சோகத்தில் மூழ்க பிறந்தவள் இல்லை. உன் ஒளி அவர்களின் இருளை வென்றுவிட்டது. இனி உன் வாழ்வின் அழகான அத்தியாயம் தொடங்கிவிட்டது.